காவிரி பாசன மாவட்டங்களில் மிக அதிக பரப்பளவில் சம்பா சாகுபடி செய்ய அரசு ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்திருக்கிறார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடியை தாண்டிய நிலையில் சில நாட்களில் அணை நிரம்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இவ்வாறான கோரிக்கையை விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். அருணேஷ், கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் காவிரியில் கரைபுரண்டு தண்ணீர் ஓடுகிறது. இதனால் வேகமாக மேட்டூர் அணை நிரம்பி வருகிறது. இந்த நிலையில்தான் சம்பா சாகுபடிக்கு தேவையான விதைகள், உரம், பயிர்க்கடனுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் காவிரி பாசன மாவட்டங்களில் மட்டும் குறைந்தது 13 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதற்கு தேவையான உரம், விதை, நெல் உள்ளிட்ட இடுபொருட்கள் வேளாண் துறை அலுவலகங்களிலோ தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களிலோ போதிய அளவு இருப்பு இல்லை என்றும், காவிரி பாசன கால்வாய் முழுமையாக தூர்வாரப்படாததால் கடைமடை பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் சென்று சேருவதற்கு வாய்ப்பில்லை என்று தெரிவித்திருக்கிறார். அதனால் தண்ணீர் திறந்துவிட்டாலும் கூட போதிய பரப்பளவில் சம்பா சாகுபடி செய்யப்படுவது சாத்தியமற்றதாகிவிடும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், இவை அனைத்திற்கும் மேலாக சம்பா சாகுபடி பணிகளை தொடங்க குறைந்தது ஏக்கருக்கு 15,000 வரை செலவாகும். ஆனால் கடந்த ஆண்டு சம்பா, குறுவை ஆகிய இரு பருவங்களிலும் நெல் சாகுபடி தோல்வி அடைந்ததால் பெரும்பான்மையான உழவர்களிடம் பணம் இல்லை. இதையும் தமிழக அரசு கருத்தில் கொள்ள வேண்டும். காவிரி பாசன மாவட்டங்களில் சம்பா சாகுபடி செய்யப்படுவதற்கு வசதியாக வேளாண் துறை அலுவலகங்களில் வாயிலாக விதை, நெல் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக உரங்கள் மற்றும் பயிர்க்கடன்கள் கிடைப்பதற்கு தமிழக அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.